GRC Jewellers காஞ்சிபுரம் வாருங்கள், சேமியுங்கள். வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் இனிய அட்சய திருதியை நல்வாழ்த்துக்கள். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம GT ஹாலிடேஸும் வந்தாச்சு. GT ஹாலிடேஸ், South India's #1 travel brand. Oscar is always on right track. That is why Fast Track Taxi அப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. வடிவேல் வந்து ரீஎன்ட்ரி பண்ண மாதிரி இருக்கு. ஃபுல்லா ஒரு 1 ஹவருக்கு வெறும் சிரிப்பு சத்தமா கேட்டு அதுவே ஒரு பெரிய வைப் தியேட்டருக்குள்ள. சுந்தர்சி வடிவேல் காம்போ வந்து சூப்பரா இருந்துச்சு. பழைய வடிவேல் சார் பார்க்குற அந்த விண்டேஜ் ஃபீல் வந்து கண்டிப்பா கொடுத்துச்சு. Out of all combinations, this will be the best combination. Gangers. வடிவேலோட காமெடிலாம் வேற லெவல், லைக் விழுந்து சிரிச்சிட்டு இருந்தோம் நாங்கள். கேங்கர்ஸ் வந்து ஒரு ஹோல்சமாக வந்து ஒரு ஒன் டைம் வாட்சபிள் ஃபேமிலி ஆடியன்ஸோட பார்க்குற மூவியாக இருந்துச்சு. ஆஸ் யூஷுவல் சுந்தர்சி டெம்ப்ளேட் தான். சாமி கரெக்டாக வரும். அப்புறம் வந்து லாஜிக்லாம் நம்ம கண்டிப்பாக இந்த படத்தில் நம்ம எதிர்பார்க்கவே கூடாது. கிளைமேக்ஸ்லாம் நம்பவே முடியாது. பட் இருந்தாலும் வந்து அங்கங்கே அந்த காமெடி சீன்ஸ்லாம் வச்சு கொஞ்சம் ஒப்பேத்திட்டார் ஃபுல்லாக வடிவேலோட காமெடி கவுண்டர்ஸ் எங்கன்னா இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு மேம். ஃபேமிலி ஆடியன்ஸாக வந்து நீங்கள் மொத்தமாக ஒன் டைம் பார்க்கலாம். நீங்கள் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போன மாதிரி தெரிஞ்சது. செகண்ட் ஹாஃப் கம்பேரிட்டிவ்லி குட், நல்லா காமெடியாக இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்தது. காமெடியிலேருந்து மறுபடியும் வடிவேல் வந்து ரீஎன்ட்ரி பண்ண மாதிரி இருக்குது. அப்போ நம்ம காமெடி படம் பார்ப்போம், பட் இப்போ ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஒரு ஃபஸ்ட்டு ஷோ இவ்வளோ பார்க்கும்போது தேட்டரே ஃபுல் எங்களுக்கு எங்கள் கமலாவில் பார்க்கும்போது. அதுவும் எல்லாமே லேடிஸு, குழந்தைங்க. அந்த டயட்டோடைய மிகப்பெரிய பலமே அந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் தான். பார்த்தா எங்கள் ஃபஸ்ட்டு ஷோக்கு அவ்வளோ ஃபேமிலி ஆடியன்ஸ், குழந்தைங்க வந்து லேடிஸ் ஃபுல்லாக ஒரு 1 ஹவருக்கு வெறும் சிரிப்பு சத்தமாக கேட்டு அதுவே ஒரு பெரிய வைப் தியேட்டருக்குள்ளே. எல்லாருமே சிரிச்சிட்டு இருக்காங்க. எங்கே பார்த்தாலும் ஒவ்வொரு சீனுக்கும் கிளாப் பண்ணுறாங்க, சிரிக்கிறாங்க. அந்த ஒரு அரங்கமே ஒரு சிரிப்பு நிறைஞ்சிருக்கு. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. திஸ் இஸ் வாட் டைரக்டர் எக்ஸ்பெக்டட். ஈவன் அவர் உங்களுக்காக ரொம்ப மெனக்கெட்டு ஒரு அருமையான ஒரு படத்தை கொண்டு வந்திருக்காரு தேட்டரில். தயவுசெய்து ப்ளீஸ் வாட்ச் ஆன் தியேட்டர்ஸ் அண்ட் கேங்கர்ஸ். இப்போ இனிமேல் உங்கள் படம் இதை பெரிய அளவில் நீங்கள் தான் ரீச் பண்ண வைக்கணும். மூவி நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல தான் வடிவேல் காமெடிலாம் நல்லா இருந்துச்சு. எஸ்பெஷலி அந்த சாரீ கட்டியிருந்த காமெடிலாம் சூப்பராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அவ்வளோ ஒர்க் ஆகல காமெடி. சாங்ஸ் அவ்வளோக்கு சொல்கிற மாதிரி இல்லை. பிஜிஎம் சூப்பராக இருந்துச்சு. மற்றபடி சுந்தர்சி வடிவேல் காம்போ வந்து சூப்பராக இருந்துச்சு. டேரக்டர் சுந்தர்சி எனக்கு ஃபேவரட். ஸோ அதனால் அந்த மூவி ரொம்ப எதிர்பார்த்து வந்தோம். ரெண்டாவது சத்யாவோட மியூசிக். ஸோ எதுக்காக ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறோம் அப்படின்னா, ஸோ பெரிய பெரிய பட்ஜெட்டுக்கு மியூசிக் டைரக்டர்ஸுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அந்த சின்ன சின்ன பட்ஜெட்டுக்கு இது மாதிரி பண்ணுறக்கு சத்யா வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார். சந்தானமோட மூவி ஸ்ட்ரைக் ஆகலை. ஸோ அந்த மூவிக்கு வந்து சத்யா ரொம்ப நல்லா போட்டுருப்பார். ஹன்சிகா சந்தானம்லாம் நடிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த மூவியில் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருந்தது. ஐ திங்க் நல்லா இருந்தது. அவரோட பார்ட் வந்து ஃபஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃபில் செம்மையாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து ஓகே நல்லா காமெடி நல்லா இருக்குது. செகண்ட் ஹாஃபில் நிறைய கெட்டப்ஸ்லாம் போட்டு அந்த பழைய வடிவேல் சார் பார்க்குற அந்த ஒரு விண்டேஜ் ஃபீல் வந்து கண்டிப்பாக கொடுத்துச்சு. இவர் 2 பேர் காம்பினேஷன் நல்லா இருக்குது. சுந்தர்சி சார் என்னென்னா வந்து அந்த பழைய அரண்மனை படத்தில் வந்து பேய் கூட சண்டை போடுவார். இந்த படத்தில் வந்து மனுஷன் கூட சண்டை போட்டிருக்காரு. நிறைய ஆக்ஷன் சீன்ஸ் பண்ணிக்க ஒரு ஆக்ஷன் ஹீரோ வந்திருக்காரு படத்தில் ஃபுல்லாக. அவுட் ஆஃப் ஆல் காம்பினேஷன், திஸ் will be the பெஸ்ட் காம்பினேஷன். கேங்கர்ஸ். ஏன்னா நிறைய காம்பினேஷன் பார்த்துட்டு வந்துட்டோம். எல்லாமே மைல் ஸ்டோன் காமெடிஸ் தான். அது எல்லாத்தையும் பீட் பண்ணுற அளவுக்கு இந்த படத்தில் அவ்வளோ ஒரு எக்ஸ்ட்ராடனரி காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதுவும் செகண்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்கன்னா தேட்டரில் ஆடியன்ஸ் வந்து எப்படி ரசித்து குலுங்கி சிரிக்கிறாங்க அத்தனை பேரும். அது அவ்வளோ வைபாக இருந்துச்சு. அது நீங்கள் எல்லாம் தேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது உங்களுக்கே சரி, நான் சொல்கிறது உங்களுக்கே தெரியும். ஹீரோயின்ஸ் வந்து ஒரு ஹீரோயின் வந்து அது வந்து சொல்லக்கூடாது, அது வந்து ஸ்பாயில் ஆயிரும், வாணி போஜன் சொல்கிறது. ஸோ இன்னொன்று வந்து கேத்ரின் தெரசா வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஒரு கிளாம் டாலாக தான் வந்து எப்பவுமே காமிப்பார் சுந்தர்சி. ஸோ இந்த படத்தில் வந்து கொஞ்சம் நிறைய வந்து கதையில் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் கொடுத்துருக்காரு. அவங்களுக்கு தகுந்த அவங்களுக்கு ஒரு பாட்டு ஒன்று வச்சுருக்காங்க, தேவையில்லாத பாட்டு. படத்தில் வந்து மியூசிக் வந்து கொஞ்சம் நெகட்டிவ்னு சொல்லலாம். ஏன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக போட்டிருந்தா இந்த படத்துக்கு இன்னும் நல்லா வந்திருக்கும். எப்போதுமே நான் வந்து விரும்புகிறது சுந்தர்சி கிட்ட எப்படி அப்படின்னா, டைலாக் வந்து அடுத்தவங்க எழுதி அவர் டைரக்ஷன் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். எக்ஸாம்பிள் வந்து வின்னர். அதுக்கப்புறம் சுராஜ் வந்து அவருக்கு வந்து ரொம்ப பெஸ்ட்டாக காம்பினேஷன் நான் நினைக்கிறேன். தலைநகரம் ரைட்டிங் ஆகட்டும். ஸோ அதுக்கப்புறம் வின்னர்ஸில் சுராஜ் ஒர்க் பண்ணியிருப்பார். ஸோ இது மாதிரி அவங்களோட படங்களில் வந்து டைலாக் வந்து அடுத்தவங்க எழுதுனா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அது மாதிரி இதுலேயும் டைலாக்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது, ஃபன்னியாக. ஹீரோயின்ஸும் நல்லா தான் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க ரோல் கரெக்டாக பண்ணியிருக்கிறாங்க, நல்லா பண்ணியிருக்கிறாங்க. மியூசிக் எப்படி? ரொம்ப நல்லா தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் இதில் எதுனா? ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓரளவுக்கு நல்லா பரவாயில்ல. நம்ம செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருந்தது. ஓவரால் இந்த மூவி வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு எவ்வளோ தூரம் கண்டிப்பாக கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். லைக் இப்போ எல்லாருமே ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும். இந்த டைமில் வந்து ஒரு ஃபன்னான ஒரு நல்ல செலிப்ரேஷன் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல ஃபன் இருக்கிற மூவி. செகண்ட் பார்ட்லாம் வந்து வடிவேலோட காமெடிலாம் வேறு லெவல், லைக் விழுந்து சிரிச்சிட்டு இருந்தோம் நாங்கள் தேட்டரில். செமையாக இருக்கும். 2 பேரை பேரப்பும் நல்லா இருந்துச்சு. லைக் ரொம்ப நாள் கழிச்சு அவங்களோட பேரப் நல்லா இருந்துச்சு. GRC Jewellers காஞ்சிபுரம் வாருங்கள், சேமியுங்கள். வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் இனிய அட்சய திருதியை நல்வாழ்த்துக்கள். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம GT ஹாலிடேஸும் வந்தாச்சு. GT ஹாலிடேஸ், South India's #1 travel brand. Oscar is always on right track. That is why Fast Track Taxi அப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க.